ரைட். ஒவ்வொரு வீடியோவாக இந்த லிங்கில் வந்து கொண்டிருக்குது. பார்த்து பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்க. நான் இந்த மேத்ஸில் ஏ எடுக்கிறதுக்குரிய வழியை தான் சொல்லித்தாரேன். சரியா? ஏண்டா இல்லாத களியர் போட விளங்கப்படுத்தல, வர்ற களியர்லாம் சரியான. எளிய வட்டி அது கூட சில பேருக்கு சொதப்புறது. கவனம். எளிய வட்டி என்னன்னா சீரான வட்டின்னு சொல்றேன். என்ன மாசம் 500 ரூபான்னா அடுத்த மாசம் 500 ரூபா தான், குறையவே மாட்டுது கூடவே மாட்டுது. என்ன அதான் எளிய வட்டி என்று சொல்றது. ஓகேயா? அது நான் எடுக்கிற கடனுக்காக இருக்கலாம் அல்லது வைப்பு செய்யற பணத்துக்காக இருக்கலாம். கடன் என்ன, கடனை எடுத்தா உங்களை செலுத்துவோம். என்ன வைப்பண்டா வங்கியில வைப்பு செஞ்சா அதுக்குரிய வட்டி கிடைக்கும். என்ன அப்ப எளிய வட்டி என்ன, ஒவ்வொரு மாசம் ஒரே அளவா தான் போகும் அல்லது ஒவ்வொரு வருஷம் ஒரே அளவா தான் போகும். என்ன உதாரணத்துக்கு பாருங்க, கடன் சொல்லலாம் அல்லது வைப்புன்னு சொல்லலாம். அவனை கேள்வியா? அப்ப கடனாக ஒரு நபர் கடனாக ரூபாய் 1 லட்சம் ரூபாய் பெறுகின்றார். 3 வருஷத்தின் பின் அதுக்கு ஆண்டு எளிய வட்டியா அதுக்கு ஆண்டு எளிய வட்டி மீதமாக 5 வீதம் செலுத்துவாராயின் 3 வருடத்தில் செலுத்த வேண்டிய வட்டி தொகையை காண்க. 3 வருஷத்துக்கான வட்டி தொகையை காண்க. கிளியரா? ரைட். ஒருவர் கடன் பெறுறார் 1 லட்சம், ஆண்டு எளிய வட்டி மீதமாக 5 வீதம் செலுத்தப்படுமாயின் 3 வருட முடிவில் செலுத்த வேண்டிய வட்டி தொகையை காண்க. 3 வருஷத்துக்கான வட்டி. பாருங்க, 1 லட்சத்துக்கு 5 வீதம் பாத்தீங்கன்னா அவ்வளவு 105 பார்த்தா ஆண்டுக்கு 7777. அப்ப ரூபாய் அளவு 5000. எங்களுக்கு எத்தனை வருஷம்? வருடம் 3 இல்ல. 3 வருஷத்துக்கு என்ன செய்யணும்? அத 3 ஆல வரைக்கிறீங்கடா. 3 5 15. அப்ப எவ்வளவு வட்டி செலுத்த போற? 15000 3 வருட வட்டி. 10 வருடம் என்ன செய்யணும்? 1 வருட வட்டியை கண்டு 10 ஆல வரைக்கிறீங்க. ஏன்னா சீரான வட்டியா தான் காணப்படும். என்ன அப்ப எளிய வட்டி ஈஸியா இல்லையா? ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.